மீறினாங்க, அதனால இப்படியாக நடந்து போச்சு அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நீதியரசர் உள்ள புகுந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த வழக்கு அதாவது சென்னைக்கு வருது, மதுரை பெஞ்சுக்கு சொல்லவே இல்லை, சென்னைக்கு வருது இல்லையா, அதான் ஃபர்ஸ்ட் முடியல. சென்னைக்கு வந்துச்சு இல்லையா, சரி அது எதற்கு வருது, அண்டர் 226 தானே. அதாவது நீதியரசருடைய புத்திசாலித்தனம் எங்க இருக்கு அப்படின்னா, அண்டர் 226 அதாவது எல்லா ஹைகோர்ட்டுக்குமே இருக்கக்கூடிய பவர் அதன்படி எடுத்து இது எதுக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா, இங்க லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை இல்லாட்டி ஒரு சில விஷயங்களுக்கு தானே முன் வந்து இதை ரெகுலேட் பண்ணுங்க, இதை வரைமுறை பண்ணுங்க இப்படின்னு சில பவர் வந்து ஹைகோர்ட்டுக்கு இருக்கு. அதுக்கு கீழே அந்த வழக்கு எடுத்துக்கிட்டு அந்த ரிட் பெட்டிஷன் போகுது. அதாவது இதை எடுத்துக்கோங்க, என்ன விஷயம் அப்படின்னா, கரூர்ல 41 பேர் இறந்து போயிட்டாங்க, சுமார் 140க்கும் மேற்பட்டோர் காயமடைஞ்சிருக்காங்க. இதுல நீங்க என்ன பண்ணுங்க, ரோட் ஷோ இல்லையா, இந்த தலைவர்கள் இல்ல நடிகர்கள் அந்த ரோட் ஷோ போகும்போது அதற்கு சரியான விதிமுறைகளை உருவாக்குங்க அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அதை கவனத்துல எடுத்துக்கிட்ட நீதிபதி தன்னுடைய பவரை பயன்படுத்தி அண்டர் 226 கீழே இதை எடுத்துக்கிறார்.